ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி. ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படியாக. ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அவருடைய கிருபையை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அளவில்லாமல் தருகிற தேவன். ஒரே ஒரு விசை கண்களை மூடி ஆண்டோரை பார்த்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீரே. நீ தருகிற உம்முடைய கிருபை எங்களுடைய குடும்பத்தையும் சபையையும் நடத்துகிறதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், கிருபையின் இனிய நிழலில் கிருபையின் நிழலில், கிருபையின் இனிய. அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக சொல்லுவோமா, சிலுவையின் அன்பின் மறைவில் உடைய கிருபையினால் கிருபையின் இனிய. மீண்டுமாக ஒரு சிலுவையின் அன்பின் மறைவில் சபையாராக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, கிருபையின் இனிய நிழலில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிழலில் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருள்வீராக. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த 3 வாரமாக தேவனுடைய கிருபை, ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்ற வார்த்தையின்படி தேவன் எப்படி அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார் என்று சொல்லி தியானிக்க இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். முதல் வாரத்திலே 2 கொரிந்தியர் 6:1 அடிப்படையாக கொண்டு தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதீர்கள், நாம் எப்படி தேவனுடைய கிருபையை விருதாவாக்க முடியும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து 2வது வாரத்தில் தலைமுறைகளை தாங்கக்கூடிய தேவனுடைய கிருபை, அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறார். அவர் கிருபை தலைமுறைகள் 1000 தலைமுறை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன் என்று சொல்லி தியானித்தோம். போன வாரத்தில் நமக்கு ஃபாதர்ஸ் டே என்பதனால் அதை குறித்து ஒரு சிறப்பு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நாம் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை விட்டு செல்லுகிறோம், என்ன ஒரு லெகசி வி லீவ் பிஹைண்ட் அடுத்த சந்ததிக்கு என்று சொல்லி
ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் தாவீதுனுடைய வாழ்க்கையும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த காலை நேரத்திலும் கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் தேவன் அதிகமாக உணர்த்தின ஒரு வார்த்தை ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. கடந்த வாரத்தில் ரோமர் எழுதின இந்த புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை தேவன் அதிகமாக என்னுடைய இருதயத்தில் உணர்த்தினார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்பதாக உள்ள வசனத்தையும் பின்பதாக உள்ள வசனங்களையும் சேர்த்து 1 to 11 வரை உள்ள வசனங்களை நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக தியானித்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை கேட்க ஆயத்தத்தோடு நாம் காத்திருப்போம். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய தயவை, தேவனுடைய கிருபையை தேவன் எல்லாருக்கும் தருகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தயவு அல்லது தேவ கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நீ குணப்படும்படி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குணப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதில் மறைமுகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் பலவீனமாக இருக்கிறோம் அல்லது வியாதியோடு இருக்கிறோம். ஏன்னா பிணியாளிகளுக்கு தான் யார் தேவை? வைத்தியன் தேவை. நல்ல பலனோடு இருக்கிறவர்களுக்கு யாரும் தேவையில்லை, வைத்தியன் தேவையில்லை. அப்போ நம்மை குணமாக்கும்படி கிருபையை தருகிறார் என்றால் எங்கே நாம் பலவீனமாக இருக்கிறோம், எதில் பலவீனமாக இருக்கிறோம் என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். என்ன பலவீனம்? நம்ம எல்லாருக்கும் என்ன சரீர பலவீனத்தை குறித்து அவர் இங்கே சொல்லவில்லை. நம்ம எல்லாருக்கும் சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். தேவ தயவு அதற்கும் நமக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பவுல் சொன்னது போல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பகுதியில் தேவ கிருபை நம்மை எந்த விதத்தில் குணப்படுத்துகிறது என்றால், நாம் எல்லாரும் பாவம் என்கிற நோயினால் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது என்னுடைய சார் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சின் இஸ் அ கிரானிக் டிசீஸ். பாவம் என்பது நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நோயா. நம்ம அநேகர் நினைத்து கொள்வோம், ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், இப்பொழுது பாவி அல்ல. எஸ், அவருடைய கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக நாம் எல்லாரும் பாவமே இல்லாத மனிதர்களா என்று கேட்டால் இல்லை. பாவமே இல்லாத மனிதர்கள் என்றால் நம்ம யாருக்குமே தேவனுடைய வார்த்தை தேவையில்லை. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். அவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் பரிசுத்தவான்கள் தான். ஆனால் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டு இங்கே இருக்கிற பாவிகள் தான் நீங்களும் நான். இட்ஸ் அ ப்ராசஸ். நம்முடைய பாவத்தை மேற்கொள்ளுகிற இந்த அனுபவம் இது ஒரு தொடர்ச்சியான அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடைபெறுகிற ஒன்று. எப்படி நமக்கு ஏதாவது ஒரு கிரானிக் டிசீஸ், எப்போதும் தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு பலவீனத்துக்கு ரெகுலராக என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்லுவாங்க? சுகருக்கெலாம் எடுக்க சொன்னால் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இது நீங்கள் முழுமையாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டே இருக்கலாம், நீங்கள் டேப்லெட் போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் பாவத்தை முழுமையான விட்டுட்டேன்னா இல்லை, அப்படி எந்த மனிதனும் நம்மால் சொல்லவே முடியாது. ஏனென்றால் பாவமே இல்லாத ஒரே மனிதன் இந்த உலகத்தில் வந்தது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சமாகி வந்தவர் மட்டும்தான் பாவமே இல்லாத மனிதர். நாம் எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள் தான். நமக்குள் இருக்கிற பாவம் என்கிற இந்த நோயை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை என்கிற மருந்தை எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆகையால் இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி தியானிக்க அவர் நமக்கு கிருபை தருவாராக. 1 to 3 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில், ஆகையால் மற்றவர்களை
குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறார். அப்போ பவுல் முதல் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறார் புறஜாதிகள் எப்படி பாவத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவங்கள இருக்கட்டும், சபைக்குள் இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நீ சரியா இருக்கிறையா என்று பவுல் உள்ளே இருக்கிற ஜனங்களை குறித்து கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேட்கிறார். மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிற நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாய்? நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. எப்போதுமே மற்றவர்களை குறித்து என்ன பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க. இருக்காங்களோ உங்களை சுற்றி ஒரு சிலர் இருப்பாங்க. எப்போ பேசினாலும் குறைகள் தான் பேசுவாங்க. ஆனால் என்னென்னா அவர்களை பற்றி குறைகளை பேச மாட்டாங்க, சுற்றி இருக்கிற மற்ற நபர்களை குறித்து குறைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது இது என்ன செய்யும் அப்படின்னா, இப்படி மற்றவர்களை குறித்தே குறைகளையே பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நமக்கு தெரியாமல் நம்முடைய கண்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னா மூடிவிடும். அதான் மத்தேயு 7:1 சொல்கிறார்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீ மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக மற்றனுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுப்பதற்கு முன்பதாக என்ன பண்ணணும் அப்படின்னா உன் கண்ணில் இருக்கிறதே பார், திரும்ப பார். நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரத்தில் நம்மிடத்தில் 1000 குறைகள் இருக்கும், அதை விட்டுட்டு அவங்க சரியில்லை, அது சரியில்லை, அவங்க அப்படி இல்லை, இவங்க அப்படி இல்லைன்னு சுற்றி இருக்கிற நபர்களையே அநேக நேரத்தில் குறை சொல்லி கொண்டே இருப்போம். நான் ஒன்றும் சொல்லுகிறேன், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு இருக்க உறவாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்தில் உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி, எப்பொழுது நீ தவறுன்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு நான் எதில் மாற வேண்டும் என்கிற இடத்துக்கு எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுது தான் அங்கே சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வரும். நான் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. கணவன் மனைவியை பார்த்து இவ பண்ணுறது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், உண்மையிலே தப்பாகவே இருக்கலாம். மனைவி கணவனை பார்த்து நீ செய்கிறது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா இவர் பார்வையில் அவர் செய்வது தவறாக இருக்கலாம், அவர் பார்வையில் இவர் செய்கிறது தவறாக இருக்கலாம். இது 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாதுன்னா சமாதானம் குடும்பத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி அவர் செஞ்சு தப்புலாம் இருக்கட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன்னா பிரச்சனை ஒரு நபர் செய்கிற தப்புனால் சண்டை வருகிறதே இல்லை, 2 நபர் செய்யும்போது தான் சண்டையாக மாறும். அப்போ அவர் செஞ்சது இருக்கட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு மனைவி கொஞ்சம் இருந்து யோசித்து பார்த்தாங்கன்னா சண்டை சில வினாடிகளில் முடிந்துவிடும். அதே தான் கனவு இருக்கும். சரி மனைவி பண்ணதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப டென்ஷன் ஆக்கலாம், ரொம்ப பேசலாம், இல்லை ஓகே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கணவர் சற்று நிதானித்து ஒரு 5 செகண்டோ ஒரு 5 நிமிஷமோ உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் பிரச்சனை அப்பொழுதையும் முடிந்துவிடும். அதே தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு. பெற்றோர் செய்ய தவறுகள்லாம் இருக்கட்டும், பெற்றோர் நிறைய தவறு பண்ணியிருக்கலாம், உங்களை சரியாக உங்களை கையாள தெரியாமல் இருக்கலாம். சரி நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணதுனால அவங்க இப்படி ஆனாங்க, 5 நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா பிள்ளைகள் பேசுவதற்கு அங்கே இடமே இருக்கு. ஏன்னா குறை இல்லாமல் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச போகிறதில்லை. அதே தான் பெற்றோருக்கு. பிள்ளைங்க பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன தவறு செய்தேன், இப்படி எல்லா இடங்களிலும் மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்பதாக அதில் நான் சரி பண்ணி கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்கிற இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அல்லேலூயா. நம்முடைய குறைகள்லாம் அல்லேலூயா வரவே மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமை. ஸோ மற்றவர்களை சொல்வதற்கு முன்பதாக உன் கையை நீட்டி மற்றவனை குறை சொல்கிறேன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், யார் சொன்னான்னு தெரியல. மற்றவன் இப்படி தப்புன்னு சொன்னால் ஒரு விரல் என்ன பண்ணுது, அவனை காட்டுது, மீதி 3 விரல் யாரை தான் காட்டுது, நம்மளை தான் காட்டுது. அப்போ ஒரு நாளும் மற்றவர்களை குறை சொல்வதற்கு அவசரப்படாமல் தீவிரப்படாமல் சற்று பொறுமையாக இருங்க. நான் என்ன இதில் சரி பண்ணி கொள்ள வேண்டும், நான் என்ன இதில் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் என்ன இதில் எந்த விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும், தேவன் ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார், நான் ஏதாவது மாறணுமா என்று கேட்டால் அதிலிருந்து நீங்கள் போகிற பாதையே வேறாக இருக்கு. ஆனால் இந்த ஜனங்களும் சரி, நம்மில் அநேகரும் நம்ம செய்கிறது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க ரொம்ப அவசரமாக இருப்போம், ரொம்ப ஸ்பீடாக இருப்போம். லூக்கா 18:9-14 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சம்பவம் தான். 2 பேர் ஜெபிக்கிறார்கள். லூக்கா 18:9-14 வரைக்கும். ஒரு ஆயக்காரனும் ஜெபிக்கிறான், ஒரு பரிசேயனும் ஜெபிக்கிறான். பரிசேயனுடைய ஜெபத்தை பாருங்கள்,
மற்றவர்களைப் போல் நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போல மற்ற யாரை போல நான் இல்லை. நான் எல்லாத்திலும் எப்படி இருக்கிறேன்னா கரெக்டாக இருக்கிறேன். எப்பொழுது எல்லாவற்றையும் நான் சரியாக இருக்கிறேன்ங்கிற எண்ணம் நமக்கு வருகிறதோ அப்பொழுதே நாம் விழுந்து விட்டோம். அந்த எண்ணம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு வந்துடவே கூடாது. எப்பொழுது சரியாக இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன். நிறைய நேரத்தில் பாருங்கள், பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நமக்கு அந்த எண்ணம் தான் வரும். நான் கரெக்டாக தானே இருக்கேன், எல்லாத்துலேயும் சரியாக தானே இருக்கிறேன். இல்லை, அந்த பரிசீலனை அப்படி தான் ஜெபித்தான். அவன் ஜெபிக்கிறான், வாரத்தில் 2 தடவை என்ன பண்ணுறேன், உபவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா சம்பாத்தியத்தில் என்ன பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன். நம்ம யாராவது பண்ணுறோமா, வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் ஜெபிக்கிறீங்களா? அப்போ நம்ம எல்லாரை விட அவனுடைய நீதி எப்படி இருக்குன்னா மேலே தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் சரியாக செய்கிறேன்னு சொல்லி தன்னை குறித்ததான பெருமை வந்து விட்டது. பெருமை வந்த பின்பு தன்னிடத்தில் உள்ள குறைகள் தெரிவதற்கு இடமே இல்லை. அந்த பரிசேயன் எங்கே விழுந்து போனாங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் அந்த ஆயக்காரன் ஜெபிக்கிறான். ஆயக்காரன் வந்து ஜெபிக்கும் பொழுது தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் என்ன சொல்லுகிறான், எல்லாரும் அங்கே பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்லுகிறான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாவமாகிய நோய்க்கு மருந்து என்னதுதான், அவருடைய கிருபை மட்டும்தான். தெய்வ தயவு நீ குணப்படும்படி உன்னை நெருக்கி ஏவுகிறது. அதனால் அதை அசட்டை பண்ணக்கூடாது. அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, மற்றவர்களை தீர்க்கிறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எல்லா பரிசேயர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிப்பட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு வந்து, இவள் விபச்சாரத்தில் என்ன பண்ணிட்டா, கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார், அவள் கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, யாருக்குமே தெரியல, பைபிளை நம்ம படிக்கணும் நல்லா. இன்னும் உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறியோ நீ ஃபஸ்ட் என்ன பண்ணு, அவள் மேல் கல்லெறின்னு சொல்கிறாரு. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஒருவர் பின் ஒருவராக. அதுலேயும் ரொம்ப டீட்டாக சொல்கிறாரு, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை. அப்போ அதில் யோவான் என்ன சொல்ல வராரு, ஒரு நபர் கூட, ஒருவர் கூட அங்கே நிற்பதற்கு தகுதி இல்லை. ஒருவர் பின் ஒருவராக, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் போயிட்டாங்களாம். இந்த இவங்கெல்லாம் யாரு, அவளை குறை சொல்லி அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று வந்த ஜனங்கள் தான் எல்லாரும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களில் பாவம் இல்லாதவன் அவரை கல்லெறின்னு சொன்ன உடனே நிற்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அவளை பார்த்து, நானும் உன்னை என்ன பண்ணல, நியாயம் தீர்க்கலை, இனி பாவம் செய்யாதே. அதுதான் தேவன் தருகிற கிருபை. அதுதான் தேவன் நமக்கு தருகிற கிருபை. அந்த தேவ தயவு ஒரு நாளும் மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக தேவன் நம்மை பார்க்கிறதே இல்லை. ஒரு தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்பு மனிதர்கள் நம்மை பார்க்கிற பார்வை எப்படி தான் இருக்குன்னா, அந்த தவறை முன்பதாக வைத்து தான் நம்மை பார்ப்பார்கள், நம்மை நிதானிப்பார்கள், நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு சின்ன பையன் ஒரு கடையில் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற இடத்தில் ஓனருக்கு தெரியாமல் ஒரு 100 ரூபாய் திருடிட்டான். அதற்கு பின்பு எப்போ அந்த பையன் கல்லாக்கிட்ட வந்தாலும் ஓனர் எப்படி தான் பார்ப்பாரு, ஓனர் தெரிஞ்சிருச்சு அவன் திருடினது, எப்படி தான் பார்ப்பாரு, கல்லால் இருந்து இவன் எடுத்துருவானா. ஆனால் அந்த பையன் மனம் திரும்பி இருக்கலாம், இனிமேல் அவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வை என்ன பண்ணாதுன்னா மாறாது. ஏன்னா நாம் மனிதர்கள், நம்மால் உடனடியாக அதை மாற்ற முடியாது. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற பார்வை அப்படி அல்ல. நாம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் வரும்போது அவர் சொல்லுகிறது இதுதான், அந்த விபச்சார ஸ்திரீக்கு சொன்னது தான், நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை, இனி பாவம் செய்யாது. அதுதான் தேவனுடைய தயவு. அப்போ மற்றவர்களை குற்றப்படுத்துகிற, மற்றவர்களை சொல்றதுக்கு முன்பதாக நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் தோணலாம், அப்போ நம்மிடத்தில் உள்ள குறைகள் எப்பொழுது நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு நபர் நமக்கு தேவை. நிறைய நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், எங்கே தவறி போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிற ஒரு நபருக்கு கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போகிறீங்க அல்லது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களை அறியாமலேயே ட்ராக்லேருந்து கொஞ்சம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வழி விலகி போயிடலாம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவசரமாக அந்த காரியங்களை செய்யணும், ஜெயிக்கணும்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குற ஒருத்தருக்கு தெரியும், நீ போகிற ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, திரும்ப முடியாது, விழுந்துருவேன், அதனால் கொஞ்சம் கவனமாக போ அப்படின்னு வெளியிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா சொல்வார். சொல்லும் பொழுது பைக் ஓட்டுறவர் என்ன பண்ணிடுவார்னா கார் ஓட்டுறவர் அதுக்கு ஏற்ற போல் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிப்பார். அதுக்கு ஏற்றாற் போல் ஓட்டுவாங்க, கரெக்டாக போயிடலாம். அப்போ என்ன தேவைப்படுகிறது, நம்ம இடத்தில் உள்ள காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு, நமக்கு சொல்வதற்கு ஒரு நபர் தேவைப்படுகிறது. எஸ், மனிதர்கள் இருக்கிறாங்க நம்மிடத்தில். நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அதை சுட்டி காட்ட ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. சபை அதுக்கு தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்மிடத்தில் உள்ள காரியங்களை தேவன் நமக்கு முன்பதாக கண்ணாடி போல் காட்டுகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாவங்களை நமக்கு காட்டுகிற, சரிப்படுத்துகிற ஒருவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, யோவான் 16:8 வாசிங்க. யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் தான், நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், எல்லாம் செய்வார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா பாவத்தை குறித்து நமக்கு என்ன பண்ணுவாரா, கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துகிறார்களோ, நீ சரி தவறுன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்த ஒரு உறவு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் தவறும் பொழுது, ஒரு சின்ன காரியத்தில் வழி விலகி போகும் பொழுது, நம்முடைய சிந்தையில் தேவையில்லாத ஒரு எண்ணம் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துகிறாரா அவங்க எல்லாருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் செய்கிற அல்லது செய்ய முயற்சிக்கிற அல்லது செய்ய சிந்திக்கிற ஒரு காரியத்துக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரா? இல்லை நீ ஒன்று பேசுறதுக்கு முன்பதாகவே கொஞ்சம் அமைதியாரு, தேவையில்லாமல் பேச வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம், அல்லது பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அவசரப்பட்டு தப்பாக பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டு, இப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலிருந்து உங்களை உணர்த்துகிறாரா? பாஸ்டர் பரிசுத்த ஆவிங்கிறீங்க, ஒரு சத்தத்தையும் நான் கேட்டதில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை போல விசிபிளான ஒரு நபர் அல்ல, மாம்சத்தில் இருக்கிறவர் அல்ல. அவர் ஆவியானவர், ஸ்பிரிட், நமக்குள் வசிக்கிறார். எப்போ அவர் பேசுறது நம்ம கேட்கும்னா சத்தமாக, நம்மை போல் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் தனியாக நம்மோடு நாம் நேரம் செலவிட அமர்ந்திருக்கும் பொழுது தான், ஃபஸ்ட்டு அமர்ந்து இருக்கணும் கொஞ்சமாவது. அப்போ தான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும் தனியாக. நமக்கு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்னென்னா சும்மா இருக்கிறது தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருந்தால் கூட என்ன பண்ணிடலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வேலை இல்லை, சும்மா இருக்கணும்னா இருக்க முடியாது. கை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நமக்கு இந்த தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கலன்னா கையில் இதாகும் தெரியுமா அவங்களுக்கு, அது போல் நம்ம கை ஏதாவது ஆகிட்டே இருக்கும். ஃபோன் இல்லாமல் கை என்ன பண்ணாது. இல்லைன்னா கவனமாக இருங்க, நம்ம ரொம்ப டேஞ்சர் சோனில் இருக்கிறோம். ஃபோனாக இருக்கலாம், இல்லை கையில் ரிமோட் இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கலாம், டேஞ்சர் சோனில் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது தான், நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதே கேட்கவே முடியும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஏன் ஆவியானவர் நம்மகிட்ட பேசலைன்னா, நம்ம சும்மா அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கே நமக்கு நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்கள் பாஸ்டர், எங்கே பாஸ்டர் நேரம் இருக்குது? காலையில் எழுந்து சங்கீதம் 127 சொல்கிறால, அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து என்ன பண்ணுறான், தன் வேலையை செய்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதான்னு சொல்கிற மாதிரி, நமக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்ன இருக்குது, ஃபுல்லாக வேலை இருக்குது, ஃபுல் டைட்டில் இருக்கிறோம், எதுக்குமே நேரம் இல்லை. வந்தால் தூங்குற, காலையில் எழும்புகிறோம், வேலைக்கு போகிறோம், ஃபுல் டைட். அதில் எங்கே நம்ம அமர்ந்திருக்கிறதுக்கு நேரமே இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இல்லை, தேவன் உங்களோடு கூட இடைப்படணும், ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும்னா யூ நீட் டு செட் அபார்ட் அ டைம். ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அமர்ந்திருக்கணும்.
நீங்கள் அவர்கிட்ட அமர்ந்திருக்காம ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார்னு எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தவறு. அவர் பேசவே வேண்டாம், என் குறையை காட்டவே வேண்டாம்னா அதற்கு பின்பதாக அதை குறித்து தான் பேசுகிறாரு. அவர் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். தேவ தயவு நீங்கள் குணப்படும்படி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீடிய பொறுமையோடு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய கிருபையை நம்ம எடுத்துட்டு வேண்டாம் வேண்டான்னு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் 5வது வசனம் சொல்லியிருக்குது. ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாய். இப்போ எந்த பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக அவருடைய கிருபை, நமக்காக பொறுமையோடு ஆண்டவர் தருகிற கிருபையை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். ஏன்னா நம்முடைய மன கடினத்திற்கு கண்டிப்பாக என்ன உண்டுன்னா நியாய தீர்ப்பு நாளில் அதற்கான பதில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா 11 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ கற்றுக் கொடுக்கிறார், பொல்லாத மனுஷிலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க தெரிஞ்சிருக்குது. அப்பத்தை கேட்கிற மகனுக்கு என்ன கொடுக்க மாட்டோம்? பாம்பை கொடுக்க மாட்டீங்க, கல்லை கொடுக்க மாட்டீங்க. மீனை கேட்குறவனுக்கு என்ன கொடுக்க மாட்டீங்க? பாம்பை கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுது உங்கள் பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு. அப்போ உங்கள் எல்லாருக்கும் பரமபிதா நீங்கள் பரிசுத்த ஆவியோடு கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பாரோ? கண்டிப்பாக கொடுப்பாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு எதையுமே கண்டித்து உணர்த்தலை அல்லது இப்போதைக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவரத்தில் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்க. ஏன்னா வசனம் சொல்லியிருக்குது, நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு தராதான். லூக்கா 11 அதுக்கு முன்பதாக ஒரு வசனம் சொல்லிடுது, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். நம்ம அதுக்கு அந்த வசனத்தை எதுக்கு எடுத்துப்போம்? வீட்டை கேள், வீடு கண்டிப்பாக உண்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே அவர் சொல்கிறது, பரிசுத்த ஆவியை கேள், உனக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உண்டு. பரிசுத்த ஆவியை கேட்குறத விட்டுட்டு நம்ம அந்த வசனத்தை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துகிறோம். லூக்கா எழுதியிருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தேடுகள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எதுக்கு? பரிசுத்த ஆவியை கேளு, உன்னுடைய பரமபிதா நிச்சயமாக உனக்கு தருவார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க. அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி, கவலைப்படாதீங்க, டைம் முடியலை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஏன்னா சொல்லிட்டு விட்டேன்னா அடுத்து நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டிங்களானே எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஒரே ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் தான், எல்லாரும் கண்களை மூடி. ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். தேவ தயவு நாம் குணப்படும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மன கடினத்தினால் அதை வீணாக்கி விடாதபடிக்கு ஒரே ஒரு ஜெபம், சின்ன ஜெபம், உங்கள் இருதயத்திற்கும் ஆண்டவருக்கு தெரிந்தது போல, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவீராக. ஆவியானவரே எங்கள் இருதயத்தில் வாசம் செய்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க. நாங்கள் எதிலே தவறுகிறோம், எதிலே பேச்சில் எங்கே தவறுகிறோம், நடத்தையில் எங்கே தவறுகிறோம், எங்களுடைய சிந்தையில் எங்கே தவறுகிறோம், எங்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே, கண்டித்து உணர்த்துங்க. உண்மையாக அவரிடத்தில் கேட்பவருக்கு பரிசுத்த ஆவியானவரை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் சபையாராக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை தந்தருளுவீராக. மாம்சத்தின் ஆளுகை அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சின்ன ஜெபம் செய்தால் போதும், கண்டிப்பாக தருவார். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவரை தராமல் இருப்பதற்கு அவர் வஞ்சனை உள்ளவர் அல்ல, இரக்கமுள்ளவர். அப்போ நம்ம எல்லாருக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா? அதே யோவானில் வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு கற்றுத்தந்த இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்தியும் நமக்கு நினைப்பூட்டியும் நம்முடைய மன கடினத்தின் நிமித்தம் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்னா, இதுக்கு அடுத்து தான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 2 பேர் சொல்கிறேன். ஒன்று, ஆண்டவர் உணர்த்தியும் மன கடினத்தினால் திருந்தாமல் போன, பாவத்தை சரி செய்யாமல் போன ஒரு ராஜா. இன்னொன்று, அவரும் தவறு செய்தவர் தான், ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது மன கடினப்படாமல் ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின ஒரு ராஜா. 2 பேர். 5வது வசனம், ரோமர் 2வது அதிகாரம் 5வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மன கடினம், குணப்படாத இருதயம், சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிற உக்கிர கோபாக்கினை வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மன கடினத்தினால் குணப்படாத இருதயம் யாருக்கு இருந்துச்சுன்னா சவுலுக்கு இருந்தது. சவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரிலும் சிறியவன், அவனே சொல்லுகிறான், எல்லாரிலும் சிறிய பென்யமின் கோத்திரத்தான் நான், என்னை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறாரா? ஆண்டவரத்தில் கேட்குறார். கேட்ட உடனே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், அவர் உன்மேல் வருவார், அவருடைய ஆவி உன்மேல் வரும், நீ வேறு மனுஷன் ஆவாய். நீ வேறு மனுஷன் ஆவாய்னா நம்ம வேற மாதிரி எடுத்துடக்கூடாது. வேறு மனுஷன் ஆவாய் என்ன அர்த்தம்? அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லியிருக்கிறாரு, நீ வேறு மனுஷன் ஆவாயின்னு. 9வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10:9. அவர் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரா? வேறே இருதயத்தை கொடுத்தார். நீ வேறு மனுஷன் ஆவாய். பரிசுத்தாவின் உடைக்கல் வந்தோடனே வேற மனுஷன் ஆவாய்னா சவுல் ஆள் மாறிட்டாரா? இல்லை, அதே ஆள் தான், அப்படி தான் இருந்தார். வேறு மனுஷன் ஆவாய்னா உன்னுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். சவுனுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். சவுனுடைய இருதயத்தில் ஆவியானவர் வாசம் செய்கிறார். வேறு மனுஷனாக மாறுகிறான். எல்லாவற்றையும் கவனத்தோடு தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு செய்கிறவனாக மாறுகிறான். ஆனால் பின்பதாக வாசித்து பார்க்கும் பொழுது நேரம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 13:8-14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சாமுவேல் வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது. சவுல் துணிந்து என்ன பண்ணுறான்னா பலி செலுத்துகிறான். ஏன்? ஜனங்கள் எல்லாரும் சிதறி போய் விடுவார்களோ, தன்னை விட்டு விட்டு போய் விடுவார்களோ என்கிற பயத்தில் அவசரப்பட்டு என்ன பண்ணுறான்னா பலி செலுத்துகிறான். ஆனால் சவுல் மறந்தது என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் இவன் சம்பாதித்தது அல்ல, தேவன் தந்தது. தேவன் தந்தது. நான் நேற்று சவுனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது தான் பார்த்த 10ஆம் அதிகாரத்திலேயே 26வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10:26. 1 சாமுவேல் 10:26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ, அவன் பாருங்க, நல்லா சவுலுக்கு தெரியும் இவன் என்ன பண்ணல, எல்லாரும் என்ன பண்ணலன்னா கூட்டி சேர்க்கல. தேவன் யாருடைய இருதயத்தில் ஏவினாரோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனோடு சேர்ந்து கொண்டாரு. அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இராணுவத்தை வந்து சேர்ந்தாங்க. அப்போது சவுல் என்ன நினச்சிருக்கணும், இவங்க எல்லாம் என்ன பார்த்து வந்தவர்கள் அல்ல, தேவன் யாரை ஏவினாரோ அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்படி இருக்க வேண்டிய சவுல் மனிதர்களை பார்த்து மனிதர்கள் போய்விடுவார்களோ என்ற பயத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டு அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணம் மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். அவர்களுக்காக இவர்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நினைத்து நினைத்து ஆவியான சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். இல்லை, இல்லைன்னா நிறைய பேர் நம்மை எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, நீ எப்படி பண்ணணும், ஆவியான என்ன சொல்கிறாரு அதை கேளுங்க. ஆவியான ஒரு சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு மனுஷன் உங்களை வழி விலகி போக இடம் கொடுத்துடாதீங்க. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கை அங்கே போகலாம், நம்முடைய வாழ்க்கை அங்கே தான் போகணுமா? தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். எல்லாரை போல் இருப்பதற்காக அல்ல, அவரை போல் இருப்பதற்காக வேறு பிரித்திருக்கிறார். இன்னொன்று சவுனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 15:9 வாசிங்க. சவுலும் ஜனங்களும்
ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். முதலாவது தடவை தப்பு பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லாமல் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீ பண்ணது தப்புப்பான்னு சொல்கிறாரு. சவுல் என்ன பண்ணுறான், தான் செய்ததை ஜஸ்டிஃபை பண்ணுறான். இல்லை, நீங்கள் வர்றதுக்கு டைம் ஆச்சு, ஆண்டவருக்கு முன்பதாக படைக்கணும், அதனால தான் பண்ணேன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறான். தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜஸ்டிஃபை பண்ணுறான், அதை நியாயப்படுத்துகிறான். அடுத்த தவறு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தவறுக்குள்ளே போகிறான். எப்போ நம்ம தவறை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பலையோ அடுத்த தவறு ரொம்ப தூரத்தில் இல்லை, உடனே வந்துடும். அங்கே தவறை ஒத்துக்கல, ஏற்றுக்கொள்ள அவனுக்கு இருதயம் இல்லை, அடுத்த தவறு வருகிறது. முதலாவது ஜனங்களை பார்த்து தேவ சத்தத்தை விட்டு விலகி போனால், இங்கே பணத்தை பார்த்து தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகி போவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அமலேக்கிற எல்லாரையும் அழித்து போன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சவுல் என்ன பண்ணுறான், முதல் தரமானதெல்லாம் விட்டுட்டான், ஒன்றுக்கு உதவாத எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா அழிச்சு போட்டுட்டான். ஏன் பின்னாடி கேட்கும் போது சொல்கிறான், எல்லாத்தையும் உங்கள் ஆண்டவர் கொடுக்கறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வச்சுருந்தேங்கிறான். அதுவும் சாக்கு போக்கு தான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் பண்ணுங்கிறாரு, அதில் பாதி கேட்டுட்டு பாதி கேட்காம நம்மளே அநேகர் இருப்போம் இல்லையா. ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் கேட்போம், நமக்கு எதெல்லாம் ஓகேயோ அதெல்லாம் கேட்டுப்போம், அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிடும். சரி, இதெல்லாம் நம்ம இதுக்கு இது நம்ம சரிப்பட்டு வர, இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பண்ணலை, வேண்டாம். அப்போ இது பண்ணிக்கலாம், இது பண்ண வேண்டாம், இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதல்ல. கீழ்ப்படிதல் என்பது முழுமையான கீழ்ப்படிதல் தான். இந்த அறக்குறையான கீழ்ப்படிதல் தேவனுடைய பார்வையில் கீழ்ப்படிதலே இல்லை. சவுல் அமலேக்கிற எல்லாரையும் கொன்னா இல்லைன்னு சொல்லலை, பாதி பேரை கொன்னா பாதி பேரை கொள்ளலை. அதே தான் நம்ம அவனுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கிட்டான். அதே போல் நம்மளும் ஆண்டவருடைய எல்லா வார்த்தையும் கேட்கணும், நமக்கு சாதகமானது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருவோம், சாதகமானது இல்லாமல் இருக்கிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். இல்லை, தேவனுடைய வார்த்தை தேவ தயவு நாம் குணப்படும்படி நம்மை நெருக்கி ஏவுகிறார். பணம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களை விலக்கி கொண்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து போவது பணத்திற்காக ஆவியானுடைய சத்தத்தை கேட்க விட்டு விடுகிறோம். இல்லை, காலைதோறும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது புலம்பல் 3 சொல்கிறாரு, காலைதோறும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, புது கிருபையை தருகிறார். கிருபை எதற்கு? நம்மை குணப்படுத்துவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க காலைதோறும் புது கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். அதுதான் நான் இப்போ அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், எல்லா இடங்களிலும் அதிகமாக ஜெபம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்க ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார். நம்முடைய தவறுகளை நம்முடைய இருதயத்தில் சுட்டி காட்டுகிறார். மனம் திரும்புகிறோம், வாழ்வு மாறுகிறது, வேறு மனுஷனாய் மாறுகிறோம், புதிய இருதயத்தை தருகிறார். ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகிறோம். ஆனால் ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், நம்முடைய இருதய கடிதத்தின் நிமித்தம் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. சவுலை போல கடைசி சவுளுடைய வாழ்க்கையை முடியும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. பின்னாடி வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகி போயிற்று. பரிசுத்த ஆவியும் நம்ம எல்லாருக்கும் தான் இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கீழ்ப்படியாமல் மன கடினத்தின் நிமித்தம் இருந்தோம்னா பரிசுத்த ஆவியாக நம்ம விட்டு விலகி போக மாட்டார். அதுக்கப்புறம் அமைதியாக வருத்தத்தோடு நம்மோடு கூட இருப்பார். எப்படி சவுலை ராஜாவாக்கினதற்கு தேவன் மனஸ்தாபப்பட்டாரோ, நாம் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து தேவன் மனஸ்தாபத்தோடு உட்கார்ந்துருப்பார், வேற ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம கூட தான் ஆவியானவர் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன், தாவீதை பாருங்கள், சவுல் செய்ததை விட தாவீது செய்த தவறு மிகப்பெரியது. சவுலா இந்த பணத்தையும் பீப்புளையும் பார்த்துட்டு இருந்தான், ஜனங்களுக்காக பயந்துட்டு இருந்தான். ஆனால் தாவீது செய்தது எவ்வளோ பெரிய குற்றம். இன்னொருடைய மனைவி எடுத்துக்கொண்டது தவறு, அதை மறைப்பதற்காக அந்த கணவனையே கொன்றது அதை விட மிகப்பெரிய தவறு. ஆனால் தேவன் அவனை எப்படி பார்க்கிறார் பாருங்க. நாத்தான் வந்து சொல்றாரு, நீயே இந்த மனுஷன், நீ தான் தவறு செய்தாய் சொன்ன உடனே சவுலை போல தாவீது எங்கே வேறுபடுகிறார்னா, இவர் தப்பு பண்ணவர் தப்பு பண்ணலை, 2 பேரும் தப்பு பண்ணவங்க தான். எங்கே வேறுபடுகிறார்?
இவர் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தப்பு பண்ணலைன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார், சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவர்கிட்ட போய் அந்த தவறை உணர்த்தின உடனே பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 51. இந்த வாரம் முழுவதும் சங்கீதம் 51 தினந்தோறும் வாசித்து ஜெபியுங்க. சங்கீதம் 51 வாசித்து தினந்தோறும் ஜெபியுங்க. அவருடைய தயவு நாம் குணமாகும்படி நம்மை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, சுத்த ஆவியை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை தாங்க செய்யும். ஜெபிக்கிறார். தேவன் தந்த இருதயம் கெட்டு போயிடுச்சு. தாவீது ஜெபிக்கிறார், திருப்பியும் சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிறார். அதுதான் தேவ தயவை அவர் நமக்கு தருவதற்கான காரணம். இந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் தருகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் நமக்கு புதிதாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஏசாயா 50 வாசிக்கிறது போல காலைதோறும் அவர் நம்மை எழுப்புகிறார், கல்விமானி நாவை தருகிறார். காலைதோறும் அவர் நம்மளை எழுப்புகிறாரா? இதுக்காக அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்காக. இல்லை என்று சொன்னால் சவுலுடைய வாழ்க்கை தான், சவுலுடைய முடிவு பரிதாபமானது. நம்மை நாமே நிதானித்து பார்க்க தேவன் கிருபை தருவாராக. சங்கீதம் 51 வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறேன். தயவு செய்து இந்த வாரம் முழுவதும் நான் வாசித்தது போல நம்முடைய இருதயம் கடினப்படாமல் சங்கீதம் 51 வாரம் முழுவதும் வாசித்து ஜெபியுங்கள். அது உங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும். சங்கீதம் 51 முழுவதுமாக வாசித்து ஜெபியுங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். 10வது வசனத்தை வாசிங்க. 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதினுடைய ஜெபம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பியும். சங்கீதம் 139 கடைசி 2 வசனங்கள். நான் சொல்கிற இந்த வசனத்தெல்லாம் இந்த வாரத்தில் வைத்து ஜெபியுங்கள். கடைசி 2 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதம் 51, சங்கீதம் 139 கடைசி 2 வசனங்கள். ஜெபிப்போம். தொடர்ந்து ஆவியானவர் அவருடைய சத்தத்திற்கு இடம் கொடுப்போம். சத்தத்தை கேட்பதற்கு முதலாவது இடம் கொடுப்போம். கேட்கிற வார்த்தையின்படி நடக்க முயற்சிப்போம். அவர் நம்மை வழி நடத்த போதுமானவராக. Thank you.